கண்களை வந்து அந்த உறவினர் சைன் போட நேரம் தவறினால அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எடுக்க முடியாதனால அந்த பார்வை கொடுக்க வேணாம். அதுக்கப்புறம் அந்த உடலை தானமாக கொடுத்ததுனால கிட்டத்தட்ட மருத்துவ ஆராய்ச்சிக்காக இந்த ஐயாவோட உடலை இன்னைக்கு உங்க அஞ்சலிக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு போயிருக்கோம் திங்கக்கிழமை, இன்னைக்கு இறந்துட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த குடும்பத்தாரை வந்து பார்க்கணுங்காக ஒரு நாள் அனுமதி கேட்டோம். நாங்கள் இங்கேயே அனுமதி பெற்றுத்தரோம்னு சொன்னதுனால மேடம் அனுமதி கொடுத்தாங்க. அந்த அனுமதி பெற்றதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு பார்வைக்கு வச்சிருக்கோம். நீங்கள் இந்த சடங்குகளெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் முழு மனதோட ஐயாவோட உடலை தானமாக புதுச்சேரி அரசு மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்காக தானமாக கொடுப்பீங்க. இந்த தானமாக கொடுக்கறதுனால என்ன பண்ணா நம்ம மண்ணோட மண்ணா மக்கி தீக்கரைக்கு கரியாகுங்க. கிட்டத்தட்ட பல மருத்துவர்கள் இப்ப வர காலத்துல வந்து ஒரு கரெக்ஷனே இல்லாம ஒரு மருத்துவ ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு யாரா உடல்நல போனாங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை எல்லாம் வந்து அளவு தவறே நடக்காத அளவுக்கு ஐயாவோட பாடமா கத்துக்குவாங்க. அப்போ வந்து அதுக்கு மிடில வந்து உடல்லாம் கிடைக்காது. ஒரு பொம்மையை வச்சுதான் வந்து இப்படிதான் வந்து உடல் பார்த்து இருக்கும். இப்ப இயற்கையாவே ஒரு கை இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும். அந்த இயற்கையாவே வந்து எல்லாருமே காது மருத்துவர்கள் வந்து எல்லா மருத்துவரும் வந்து இவரை பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா பல ஆண்டுகளாக பலப்படுத்தி வைப்பாங்க அந்த ஐயாவை. தான் இறப்புக்கு அப்புறமும் இவர் பல பேர் வாழ்க்கையில ஒளியேற்றி இருக்கிறார் ஐயா. பல மருத்துவர்கள் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ஐயாவோட பாடமா இருப்பாங்க. இவர் குருவா வணங்கிட்டு தான் அந்த பணியை செய்வாங்க. அந்த குடும்பத்தாருக்கு ஐயா குட்டியப்பண்ண குடும்பத்தார் அவங்க மகன் பிள்ளை பேரப்பிள்ளைக்கு அனைவருக்கும் அந்த பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை சார்பாகவும் வள்ளலார் சபை சார்பாகவும் புதுச்சேரி அரசு மருத்துவ கல்வி சார்பாகவும் அந்த குடும்பத்தாருக்கு நன்றி 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 தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மறைந்த பார்த்தசாரதி தனபாக்கியமாருடைய புதல்வர் குட்டியப்பன் வயது 94. அவர் பிரஸ்லே ஒர்க் பண்ணியிருக்கார் கடந்த காலங்களிலே. அவருடைய இறப்புக்கு பின்பாக அவருடைய உடலை தானமாக கொடுக்க முன்வந்த அவருடைய மகன் செல்வம், அவருடைய மகள் விஜயா, அவருடைய மற்றொரு மகள் வளர்மதி மற்றும் அவருடைய அண்ணன் மகன் கோவிந்தராஜ் சந்தானம், விஜயா அவருடைய வீட்டுக்காரர் ரவி, வளர்மதி அவருடைய கணவர் வெங்கடேசன் மற்றும் அவர்களுடைய பேரன் சீனிவாசன், அவருடைய மனைவி லட்சுமி, பேத்தி யமுனா, அவருடைய கணவர் லோகேஷ் குமார் அவருடைய ஒப்புதலோடு இந்த உடல் இந்த மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்படுகிறது. இந்த தானத்தின் மூலமாக இந்த உடல் இந்த கல்லூரியிலே படிக்கிற வருடத்திலே 500 மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்து கடந்து செல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மாணவர்களுக்கு இவருடைய உடல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படும். அவருடைய படிப்பிற்கு தேவையான தேவைகளை இந்த உடலில் இருந்து கற்றுக்கொள்வார்கள். ஆகவே இத்தகைய பெரிய சேவையை செய்த அவர்கள் குடும்பத்தாருக்கு எங்களுடைய அமைப்பு பன்னாட்டு மனித உரிமை சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்பத்தார் இந்த உதவியின் மூலமாக இங்கே படிக்கிற இந்த 500 மாணவர்களுக்கு பேருதவி செய்திருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் படிக்கிற காலத்திலே ஐயாவுடைய இந்த உடலை அனுதினமும் வணங்கி மரியாதை செலுத்தி படிப்பார்கள். ஆகவே அந்த பெரிய உதவியை செய்த உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி மற்றும் வள்ளலார் சபைக்கும் இந்த நேரத்திலே முக்கியமாக நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். போதுமா